உண்மையை சொல்லு. ஒரு வாட்டி தப்பு பண்ண மேடம். எனக்கு தெரியல, பட் கேசட் பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தோம், அப்புறம் கேசட் பார்த்துட்டோன்னு சரி சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நடந்திருக்குல்ல? ஆமாங்க. அது ஏன் நடந்தது? உங்க பிரச்சனை என்னது சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. வைஃப் தான் ப்ராப்ளம். வீட்டுல பொண்டாட்டி தொலை தாங்க முடியல சார், அதான் இப்படி ரோட்ல ஆடிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஒரு வருஷம் நாங்க வாழ்ந்துட்டோம், ஒரு 3 மாசம். கல்யாணம் ஆகி 11 வருஷம். 11 வருஷம். இந்த 11 வருஷத்துல உங்க திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? எனக்கு வெக்கமே வரணுண்டு யான் பின்னே காணா. 2 மாசம் தான் மேடம் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறத்துல இருந்து சண்டை தான், எதுக்கு எடுத்தாலும் சண்டை. குடிப்பாரு, சிகரெட்டு. சொல்றீங்க, யார பார்த்தாலும் சந்தேகம். கூட போன தம்பி கூட ரோட்ல போக கூடாது, அப்பா கிட்ட கூட பேசக்கூடாது, எல்லாத்துக்கும் சந்தேகம் மேடம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஒரு விஷயம் சொல்லு, இது என்ன எதிர்த்த வீட்டு பொம்பளை பத்தி ஏதோ சொல்றாங்க, பொண்ணை பத்தி. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆம்பளை கிட்ட தப்பு பண்ணி போனோம்னு சொன்னா அது பெரிய பிரச்சனையா யாரு இவங்கன்னு கேட்பாங்க. பட் இந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயம், என்ன விஷயம் இருக்குன்னும் போது நம்ம இப்படி சொன்னா நம்ம மேல வெறுப்பு வந்து அப்பயே அது விட்டுருவார்ல. காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன், போட மரியாதையா அப்படின்ற நம்பிக்கையில நான் சொன்னேன். ஆனா அதெல்லாம வேற விதமான ஒரு தொடர்பு அவங்களோட இல்ல. அது கிடையாது மேடம். நிஜமாவே உனக்கு அந்த பொண்ணு கூட தொடர்பு ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இல்ல மேடம், உண்மையா சொல்றேன், அந்த விஷயத்துல கிடையாது மேடம். ஆனா அந்த பொண்ணு அன்புக்காக கண்டிப்பா நான் இருக்கிறேன் மேடம். ஆனா நீ சிவார்சே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கி என்கிட்ட பேசுறது பழகுது, இவர் அடிச்சா அந்த அப்பதான் வந்து 10 போட்டு விடுவாங்க, முதுகுல அவதான் 10 போட்டு விடுவா. ஏன் மறைக்கணும்? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நிச்சயமா இல்ல. நிஜமா இல்ல மேடம், நான் போய் சொல்லக்கூடாது. நிச்சயமா நான் இவர்கிட்ட சொன்னேன் மேடம். நான் தான் சொல்றேன். உண்மையை சொல்லு. ஒரு வாட்டி தப்பு பண்ண மேடம். பாத்தியா? ஆனா தப்பு பண்ணிட்டு நான் இவர்கிட்ட சொன்னேன், நானா தான் சொன்னேன். எப்படி நடந்துச்சுன்னா அது கேசட் பாத்துருக்காங்க போல இருக்கு. இல்ல நீ அந்த வேலை பண்ணதுல நீ ஐயா அந்த பண்ண பிசிக்காம. எனக்கு தெரியல, பட் கேசட் பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தோம், அப்புறம் கேசட் பார்த்துட்டோன்னு சரி சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு அந்த மாதிரி. அதுக்குதான் சொல்றேன், நீ அந்த பக்கம் வா. ஐயோ கூசுதுடா. அந்த அன்பு எனக்கு வேணும் தேவைப்பட்டுச்சு. ஆனா அதனால அவ பண்ணதுக்கு நீ வந்து அதுக்கு பதிலுக்கு நான் ஆமா இது ஒண்ணு நான் பண்ண தப்பு. காரணம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? உங்க 2 பேருக்குள்ள உள்ள அந்த உறவை பத்தி சொல்லுங்க. நாங்க வந்து ஆறுதல் காட்டணும் மேடம். இவங்க வந்து அடிக்கும் போதெல்லாம் எங்க வீட்டு வந்து உட்காருவாங்க. இவங்க நாங்க எப்போ இத்தனை முறை வந்து ஆறுதல் சொல்லியிருக்கோம். பூச்சி எடுத்து குழந்தைங்களை அடிக்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. இங்க மட்டும் என்ன வாழுது? இதோ இந்த டீ கூட கொஞ்சம் லேட்டா தான் போங்கும். ஆமா, நம்ம சாச்சிருக்கோம். இந்த ஒரு பழக்கம் அவங்களுக்கு பிடிச்சனால எங்க வீட்டுக்கு ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. உண்மைதான். அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நடந்திருக்குல்ல? ஆமாங்க. அது ஏன் நடந்தது? இது என்ன தெரியுமா? அஸ்வகந்தா. இதெல்லாம் பால்ல போட்டு கலந்து கொடுத்தா மாப்பிள்ள சும்மா இருப்பாரா. ரொம்ப நெருக்கமான விஷயம்னா இல்ல மேடம், அவங்க அடிச்சிட்டு போயிட்டு பிறகு நான் 10 படுது உண்மை. மஞ்சா 10 பின்னாடி. அவங்க அப்படி சொல்லல, நீங்க 2 பேரும் சேர்ந்து வேற விதமான ஒரு இதுல ஈடுபட்டிருக்கீங்க சொல்றாங்க. உறவு பத்தி சொல்றாங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற சொல்றாங்க. ரைட் மேடம், அதுக்கு எப்படி மேடம் இருக்க முடியும்? அவ சொல்லலே. மேடம் நாங்க சொல்றது நீங்க எல்லாம் தவா புரிஞ்சுக்கீங்க. பாத்துக்கிறோம். எவ்வளவோ பேர் ஒருத்தர் நானும் நீ தான் இப்ப பேசிக்கிறோம். அதுக்கு என்ன என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? நடந்தது இல்ல, அத பத்தி தான் கேக்குறேன். அதை போட்டு காட்டுறது அவர்தான் மேடம். அது உண்மையை சொல்றோம். அந்த மாதிரி போட்டு காட்டுறது அவருதான். அதை வச்சு பார்த்தா இவருக்கு அந்த மாதிரி வந்து எங்களுக்குள்ள இந்த மாதிரி ஆச்சு. அம்மா என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சுட்டல.
சும்மா கீழ்ல எங்க பேச வச்சுட்டாரு அவரு. எல்லாத்துக்கும் காரணம் இவர்தான். போய் ஏன் கேட்டு அந்த கேஸ்ட் போட்டு பாட்டு அந்த பொண்ணு பழகும்போது பணம் வேணும் சொன்னா. இப்ப வெளியில பத்தி இப்ப பத்திரம் எழுதி வச்சிருக்க மேடம். இவருக்கு வந்து 1 லட்சம் நான் கொடுத்துருக்கேன் மேடம். இன்னும் கூட 10 பசங்க மேல சத்தியமா நான் பணமே வாங்கல அப்படி சொல்றாரு. எப்படி அவர்கிட்ட இருந்து 1 லட்சம் வாங்கினது உண்மையா? வாங்கல. வாங்கலையா? 1 லட்சம் வாங்கல, 2 லட்சம் வாங்கி இருக்கிறேன். இதுவே எவிடன்ஸ். 1 லட்சம் ரூபாய் இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க, எனக்கு லஞ்சமா கொடுத்து கேட்டாரு. எந்த விதத்துல மேடம் போகணும் சொல்ல. அப்ப 200 ரூபாய் கேக்குற 200 ரூபாய் எப்படி பத்தா? பத்தானே கேளுடா கேளு. ஒரு 500 ரூபாய் மேடம். பணம் வாங்கிருக்கீங்களா? இல்ல சொல்ல பாக்கலாம். பள்ளிங்க நான் ஃபேமிலி பேசலாம் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காரு. 50,000 ஃபர்ஸ்ட் வாங்கினாரு. என்ன என்ன எழவி அது? அதுக்காக உங்களுக்கு பிரைப் கொடுத்தாங்க. எஸ். லஞ்சம் வாங்கினீங்க. சூப்பரு சூப்பரு. அந்த காசை நீங்க கை நீட்டி வாங்கி அவங்களே கொடுத்தாங்க. அவ்வளவு மரியாதை கொடுத்து நீங்க சொன்னதை ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணி கேட்டேன். அவ்வளவு பெருமையா இருந்தது. நீ என்ன பண்ற? நீ எம்ஜிஆரா? 3 பேர் பேர்ல எனக்கு மதிப்பு இல்ல. நிஜமா சொல்றேன். எந்த குடும்பத்துல பிறந்து என்ன வேலை செய்றீங்க? உங்க பொண்டாட்டி ஏன் தப்பு பண்ணிருக்கான்னு தெரியறதா உங்களுக்கு? நீங்க கொடுத்த டார்ச்சர்ல. என்னடி நக்கலா ஊரே நடுக்கிட்டு இருக்கு. என்ன இப்ப நீங்க 2 பேரும் பேச்சுவார்த்தையில இருக்கீங்களா? இப்ப இவதான் என்ன பாத்துட்டு இருக்கு. ஓ, நீங்க ஒன்னா இருக்கீங்களா? அப்ப புரியல, இப்ப புரியுது. பொறுப்பு போறமான்னு என்ன கைது பண்ண சொன்னா நான் போட்டு தான் கூட்டு போயிருக்கேன். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. 2 பேரும் இப்ப ஒன்னா இருக்கீங்க. ஆமா மேடம், ஒரே இடத்துல வேலை செய்யறோம். கம்பெனி சிம் கார்டு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா இல்ல? எனக்கு புரியல. ஃப்ரெண்டா தான் மேடம் இப்போ இருக்கும். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அடுத்தவருங்க சிரிச்சுட்டே அடிக்கலாம், அழுதுகிட்டே அடிக்கலாம். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா. அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இப்ப அந்த தப்பு பண்ணோம் மேடம். தப்பு உணர்ந்துட்டோம் நாங்க. இல்லன்னு சொல்லிட்டு அன்னில இருந்து இன்னி வர. ஆனா என்னால இவ வாழ்க்கை போச்சு நீங்க சொல்லி இப்ப என்ன பாத்துட்டு இருக்காங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.